yes, 1 minute, ma'am. Photographers, கொஞ்சம் நீங்க seated இருந்தீங்கன்னா it will be great. Hi, வணக்கம். Yes, over to you, ma'am. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி we are very happy to be here. நேசிப்பாயா எங்கள் படம் வந்துட்டு 14th of Jan ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை சப்போர்ட் பண்ண இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட்லி நேசிப்பாயா ஆரம்பிக்கிறதுக்கான மெயின் ரீசன் மிஸ்டர் ஜேவியர் பிரிட்டோ சார், தேங்க்யூ. நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ நல்லா ஷேப்பாக இருக்காது. Secondly, of course, the captain of the ship, Vishnuvardhan sir. It's his vision and எல்லாரும் பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்ல, அவர் சூப்பராக எடுத்திருக்காரு. இஸ் a very very stylish director. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு. And for the visuals, we had the support of Cameron, the cameraman, who has given us amazing visuals with Om sir. And Sarvana Vasant, our art director, who is very young and very fast in all of his things, and அவர் ரொம்ப நல்லாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். And moving on to our cast and crew, எங்கள் காஸ்ட்டில் வந்துட்டு all our senior artists have worked in our film. Sarath sir, we learned so much, we had so much fun shooting with you. ஒரு senior artist-ஓட இருக்கிற மாதிரி இல்லை, you were like one of us, so thank you, we learned so much from you sir. We also have Kushbu ma'am, Raja sir, Prabhu sir in this film, who we are very very happy. ஏன்னா அவங்க இந்த படத்தில் இப்போ ஒர்க் பண்ணதில் அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் மை ஃபேவரட் கல்கி ஃப்ரம் திஸ் ஃபிலிம், ஷீ இஸ் கம் டு தமிழ் ஆஃப்டர் அ வைல். அவங்க அவ்வளோ சின்சியராக டப் கூட பண்ணியிருக்காங்க. அண்ட் வி ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் வித் ஹீரோயின் அதித்தி சங்கர். Thank you so much for being a part of our film, and of course the hero Akash Murli. இது அவங்களோட debut, so I hope எல்லாருமே அவங்களை சப்போர்ட் பண்ணி I hope you like him on screens. And everybody, all our distinguished guests, my family, Atharva sir and auntie and everybody, my mom, my dad and Vishnu sir's family and everybody over here, Danu sir, thank you so much for your constant support. எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. I hope you have a very fun event. And of course the most important person of today, Yuvan Shankar Raja sir. I'm also waiting for his performance today, and I can't wait for all of you to listen to our songs also. And our guest Sivakarthikeyan sir, romba thanks. It's a very 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 big pleasure to have you on board இன்னைக்கு இந்த eventக்கு. Thank you so much. Thank you to everybody. I hope you enjoy the event. Thank you. ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லினா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க சார். இவங்க ஏஞ்சல். ஐயோ சாரி சார், அந்த வீடியோல ஃபுல்லா ஏஞ்சல் சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? அந்த லைன்ல சார் மாத்திட்டாங்க. சாரி சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுச்சா, அதனால வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு பேர். இல்லை சார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், பிரச்சனை இல்லை சார். சரி சரி, என்னை பார்த்து மாக்கா பண்ணான்றாதீங்க சார். How are you Angel? நல்லா இருக்கீங்க? I'm too good, thank you. How are you? சூப்பர் பா, நல்லா இருக்கேன்ப்பா. பக்கத்துல பஸ் விட்ட பையன் மாதிரி பரிதாபமா நிக்கிறேன். பாலா சூப்பர்ல பாலா. ஓகே சார். ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா சார்? ரீசெண்டாக கூட வீடியோ ஒன்று பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு சார். ரீசெண்டாக நம்ம சேர்ந்து ஒரு வீடியோவை எங்கள் ஹவுஸ் ஓனர் பார்த்துருக்காரு சார். இது ஏன்னா லவ்னா என்னன்னு கேட்டேன், அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டீங்க. அவர் லவ் மேரேஜ் தான், எனக்கு காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா? ஆமாம் சார். சந்தோஷமா இருக்கு பாலா. லவ் யூ சார். என்னோட ஃபேமிலி நிகழ்ச்சி மாதிரி என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பிரிட்டோ சார், அவங்க மனைவி விமலா மேம், ஸ்னேகா அண்ட் மிச்சி. ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்னேகா, உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான். கண்டிப்பாக ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப்பை அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷுவராக பெரிய ஹிட் ஆகும். என்னோடய கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு. ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு. அவரோட மேக்கிங் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர். அவரோட டைரக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதர் பெரிய விஷயம். சூப்பர். அப்புறம் நம்ம யுவன், அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 months முன்னாடி வீடியோ பார்த்தேன். ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா பெப்பியாக இருந்துச்சு. சவுண்ட் பேலன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் அதித்தி அவங்களோட இங்கே இருக்கீங்களா பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பொங்கல் மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுறது பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிடணும்னு வாழ்த்துக்கிறேன். வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எதாவது மிஸ் பண்ணிட்டேனாப்பா? நீங்கள் அடிக்கடி கேட்குற யுவன் சாரோடைய பாடல் எது சார்?
எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு? லவ் மூடுக்கு வேணுமா? லவ் ஏரோப்ளேன் மூட் இல்லை சார் இல்லை சார் இல்லை, நீ உங்கள் மூடில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன். எனக்கு என்னன்னா சார், நான் என்ன மூடில் கேட்குறேன்னா சார், நமக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசையாக இருக்கும், ஆனால் அந்த பொண்ணு நம்ம மேலே ஆசையாக இருக்காது. அப்போ என்ன பாட்டு கேட்பீங்க? இங்கே வாங்கலாம் அப்படி. மாட்டிக்கிட்டேன் நீ இன்னைக்கு, நிஜமா மாட்டிக்கிட்டேன். நமக்கு எத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்குப்பா? 3வது ரோல டான்ஸ் ஆடுற பொண்ணு. எனக்கு அத்தனை பொண்ணு மேலேயும் ஆசை இருக்குது சார், ஆனால் அத்தனை பொண்ணுக்கு என் மேலே ஆசை இல்லை சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார். அவங்க உங்களை லவ் பண்ணணுமா? ஆமாம் சார். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இருக்காங்களா? அவங்க அப்பா கூட ஸ்டேஜில் இருக்காங்களா? ஸ்டேஜில் இருக்காங்களா? அவங்களுக்கு சொல்கிறீங்களா? யார்? ஏஞ்சலினா வெண்பாவா சார்? ஏஞ்சல். எனக்கு ஓகே தான் சார். இல்லை, உங்களை யார் லவ் பண்ணாமல் இருக்கா? அந்த பொண்ணு யார் பாப்பாலா? ஆச்சரியமாக இருக்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார். அதான் சார். இல்லை சார், ஒன் சைடாக போகுது சார், அதான் சார் கேட்டேன். நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பாட்டு கேட்பீங்க ஒன் சைடு லவ் பண்ணும்போது? அவர் பாட்டிலையா? ஆமாம் சார். அவர் பாட்டில் நிறைய இருக்குது. தனுஷ் நடித்த படம் இருக்குல்ல, காதல் கொண்டேன்ல. ஆமாம் சார். அதில் அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக. லவ் ஃபீல்னு அந்த பாட்டெலாம் பாடலாமே. இது சார் காதல் காதல் லவ் சேர்ந்த அதில் இருக்குது. இன்னொரு சாங் இருக்குது ஆக்சுவலாக. இதை சார், தொட்டு தொட்டு போகும் தென்றல். இன்னொரு சாங் இருக்கு. தேவதையை கண்டு இன்னொரு சாங் இருக்கு. நெஞ்சோடு வளர்ந்திடு. இன்னொன்று இருக்கு ஆக்சுவலி. அந்த மியூசிக் தான் சார் இருக்கு. இல்லை, என்ன சொல்கிறேன்னா சார், அவர் மியூசிக்கில் வந்து எல்லாமே வந்து காதல் ரிலேட்டட் சாங் தான். இவங்க சொன்னாங்களே, அதித்தி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போது வைப் என்ன பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்போவும் சரி வைப்புன்னு சொன்னால் அவரோட மியூசிக்கு எல்லாமே கேட்கலாம். கண்டிப்பாக சார். எனக்கு என்ன பாட்டு, எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங் கேட்டிருக்கேன். வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாடுற ஸ்டைல்லாம் பிடிக்கும். அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும். என்ன ரொம்ப நிறைய பேச வைக்கிறீங்க? இல்லை சார், சூப்பர் சார். உங்களை பேச வைக்கலாம் சார் தப்பு. ரொம்ப நன்றி. சார் என்ன சொல்கிறாருன்னா, சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் மிஸ்டர் மாதிரி அதில் கல்ல இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸ்னேகா பற்றி உங்களை பற்றி பேசலை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் அதர்வாவோட காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைசஸ்ஸு டிப்ஸு எல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்குது. அண்ணன் இருக்காங்க, அப்பாவோட பிளெஸிங் இருக்குது, மாமனார் வந்து ப்ரொடியூசரு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகாஷ்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். Feeling happy to be here. We are also very, very happy to have you here. Yeah. So share a few words about Nesipaya. How happy are you to have been a part of this project? I'm just happy that Vishnu sir somehow believed in me and thought that I could pull it off in Tamil. ரொம்ப கஷ்டமா வேலை பண்ணிட்டேன். என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. But with the help of Vishnu sir, who was very patient and gave me my lines in advance, and Neelam sir, who helped me every day with the lines, நான் மேனேஜ் பண்ணிட்டேன். மேனேஜ் பண்ணிட்டீங்க. தமிழ்ல கூட நீங்களே டப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. How hard was it for you to dub in Tamil? Very hard. Ask Vishnu sir how hard it was for him to listen to my Tamil. Okay, thank you so much, ma'am. Thank you. Yeah. It's a pleasure to be here. Okay. தேங்க்யூ ஸோ மச் மேம். போனோம். ஆனால் போகும்போதெல்லாம் வேறு மாதிரி சீன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி படத்தை பார்த்த உடனே உண்மையிலே விஷ்ணு சார்கிட்ட சொன்னேன், அவங்க அதித்தி இவ்வளோ நல்லா நடிப்பாங்களா? உண்மையிலேங்க நான் பார்த்த படங்கள், உங்கள் படங்களில் இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. கீப் இட் அப். இது மாதிரி எல்லாருடைய குரூ மெம்பர்ஸ் நான் சொல்லணும். முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி விமலா, அவங்களுக்கு சன் இருக்கார், ஷோபா அவங்க இருக்கீங்க. அதை விட எங்கள் தலைவர் சரத்குமார் சாரோட பேசும்போதே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா எப்போதுமே ஒரு வைப்ரண்ட் பர்சன். சார் இது சார் அது சார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனப்போ கூட நம்ம கூட உட்காந்து பேசுவார். இந்த படத்தில் விஷ்ணு சார் வந்து அவரை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார். நீங்கள் ஒரு அழகான, அவர் எப்போதும் அழகானவரை தான், நல்லா தான் இருக்குங்க சார், ரொம்ப அழகாக இருப்பீங்க, ஒரு ஸ்மார்ட் பர்சன். ஆனால் இந்த படத்தில் வந்து சரத்குமார் சாரை இன்னும் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு. அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி குஷ்பு மேடம், கல்கி மேடம் அண்ட் அஃப்கோர்ஸ் பிரபு சார் எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் எடிட்டிங், எல்லா க்ரூ மெம்பர்ஸு எல்லாம், ஏன்னா ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லணும். ஆல்ரெடி நம்ம டைரக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, டைம் எடுக்க விரும்பலை. முக்கியமாக ஒன்றே ஒன்று, இங்கே வந்து உட்காந்தோடனே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். நான் வந்து இங்கே வந்து உட்காந்தோடனே எனக்கு சென்டிமெண்ட்டில் ஒரு எமோஷ்னல் ஆச்சு. ஏன்னா
விஜய் சாருக்கு வந்து நாளைய தீர்ப்பு படம் எடுக்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து கூட இருக்கிறேன். அந்த படம் வந்து ஓரளவு போச்சு. அதுக்கப்புறம் நிறைய சூழ்நிலைகள் மாற்றம், நிறைய இஷ்யூஸ். அப்போது அங்கிள் வந்து பிரிட்டோ நீங்கள் வந்து அடுத்த படத்தை நீங்கள் செய்யணும், ஏன்னா இது வந்து அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த செந்தூர பாண்டிங்கிற படத்தில் விஜயகாந்த் சார் வந்து பெரிய கை கொடுத்தாரு. அப்போ வந்து அவரை போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக விஜயகாந்த் நடிக்க போகிறாரு. அப்போவே விஜய் வந்து நல்லா நடிக்க ஆரம்பித்தார். அப்போ வந்து என்னுடைய காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அப்போ அடிக்கடி வந்து பேசுகிறப்ப அவருடைய ஒரு இது தெரிஞ்சது. அப்போது அந்த படம் வந்து இன்ஃபேக்ட் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, அந்த படம் ஆரம்பிக்கும்போது தான் ஸ்னேகா கன்சீவ் ஆனா, அந்த படம் முடிக்கும்போது ஸ்னேகா பிறந்தா. அப்போது அந்த படம் 100 நாள் ஓடின உடனே சந்திரசேகர் சார் வந்து சொன்னாங்க, ஸ்னேகா இஸ் அ வெரி லக்கி கேர்ள். அந்த விதத்தில் கோ ப்ரொடியூசருடைய லக்கில் ஆகாஷும் சரி இந்த படமும் சிறப்பாக வரணும். அப்போ இங்கே கூட என்னுடைய 2-3 நண்பர்கள் இருக்காங்க. இந்த படத்தில் உடைய ஹீரோ என்னுடைய ஒரு டென்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போது நானும் விஜய் அந்த ஒரு பொங்கல் டைமு ஈகா தேட்டர் அது கூட இருந்தவங்களாம் இப்போ 2-3 நண்பர்கள் இங்கே இருக்காங்க. அப்போது யாருமே இல்லை. நாங்கள்லாம் வேஷ்டி கட்டிட்டு ஈகா தேட்டரில் கட் அவுட் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து கூட இருந்து வெடி வெடித்தோம். அந்த படத்தை மட்டும் ஒரு 5-6 தடவை அந்த தேட்டரில் பார்த்தோம். ஒரு புது ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். அதனால் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே என்னுடைய பழைய நினைவுகள் அப்படியே எந்த அளவுக்கு அந்த ஒரு உணர்ச்சியோட அங்கிள் இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அந்த சீன் ஃபைனல் சீன் ஃபைட் சீன் எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்கும்போது அதை இங்கே உட்காந்து இதே தான் ஆகாஷ் இன்றைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து முடித்த ஒரு பாடு. அன்றைக்கி நாள் படம் பார்த்துட்டு வந்தேன். நான் ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டேன். டைரக்டர் கூட கேட்டார், எதுக்குன்னா ஒரு முக்கியமான வேலை ஆயிடுச்சுன்னு போயிட்டேன். டைரக்டருக்கு ஒரு அன்சைட்டி, நம்ம ஆகாஷ்க்கு ஒரு அன்சைட்டி. ஸ்னேகா விடாமல் எனக்கு ஒரு 3 மிஸ்டு கால் விட்டுருந்தா. அப்போ வந்து ஆகாஷ்க்கு என்னென்னா, அங்கிள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு. சாரிப்பா எனக்கு ஒரு முக்கியமான இருந்ததுனால அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டேன், நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. உன்னுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம், நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அதை விட நான் சொன்ன ஒரே வார்த்தை, டைரக்டர் விஷ்ணு உங்களை சிறப்பாக நடிக்க வச்சுருக்காரு, அதனால் அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு ஹீரோ படத்தில் நடிக்கும்போது எப்படியெல்லாம் ஆதங்கம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை வச்சு தான் மிஸ்டர் விஜய் இன்றைக்கி அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிற பேனரை உருவாக்க சொன்னது அவர் தான் சொன்னார், அங்கிள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி அந்த மாஸ்டருங்கிற அற்புதமான படத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது ப்ரீஃபாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த படத்துக்கு நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நான் அந்த ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருக்கேன், அவருடைய உழைப்பை பார்த்து அசந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் தான். இந்த எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணணும். அங்கிள் இந்த பேனரில் ஒரு வார்த்தை சொன்னார், பெரிய பட்ஜெட் படமாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்ஜெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு விஷ்ணுவர்தன் சார் மூலமாகவும் ஆகாஷ் மூலமாகவும் எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு டெபியூ ஹீரோவுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான படமாக அமைஞ்சது எனக்கு மகிழ்ச்சி. கடைசியாக ஒன்று சொல்லணும், கடைசியாக வந்து அந்த மாஸ்டர் படத்துக்கு நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஏன்னா பேண்டமிக் டைமு பல தடவை பேசுகிறோம். மிஸ்டர் விஜய் இஸ் த தியேட்டரிக்கல் ஹீரோ. நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் சில பேர் உள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன் பண்ணி விட்டாங்க. நான் எப்போதுமே போய் உட்காந்துட்டு யார்ட்டையும் இது கரெக்டு இது தப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ எம் அ ப்ரொஃபஷனல், ஐ எம் அ பிஸ்னஸ் மேன். எது பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு தேவை ரிசல்ட்டு. இங்கே என்னுடைய நிர்வாகத்தை செஞ்ச நிறைய பேர் வந்திருக்காங்க, முக்கியமானவங்களாம் இருக்காங்க. உண்மையிலே அவங்களாம் என் கூட 25-30 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும், என்னுடைய டெடிக்கேஷனை பற்றி தெரியும். எப்போதுமே என் தொழிலில் கூட 0 காம்ப்ரமைஸில் தான் இருப்பேன். எதாக இருந்தாலும் நானும் உங்களோட சேர்ந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி
அந்த அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் வளைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்தியாவில் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு உயரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் தொட வேண்டிய தூரம் இருக்குது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது சில பேர் சில கன்ஃபியூஷனை ஏற்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம போய் யார்கிட்டையும் போய் உட்காந்து இது சரி இது சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது கர்மா ஒர்க்ஸ், அவ்வளோதான். நம்ம செய்ய வேண்டிய தொழிலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்முடைய இன்டென்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் எந்த காலத்துலேயும் யாரும் எந்த கன்ஃபியூஷன் பண்ணாலும் கண்டிப்பாக கடவுளுடைய அருள் இருக்கும். இன்றைக்கும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல உண்மையான உறவுகள் அனைத்தையும் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம கடவுளை தேடி போக வேண்டியதில்லை, கடவுள் நம்ம தேடி வருவார். என்னுடைய விஷயத்தில் கூட இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுங்கிறதே ஒரு பெரிய மிரக்கல் தான். நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. நானும் விஷ்ணுவர்தனும் ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கோம், இந்த படம் எப்படியாவது பொங்கலுக்கு வருமான்னு. சப்போஸ் பெரிய படங்கள் வந்தால் 24, 25 நம்ம ரிலீஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு பேசி வச்சோம். கடவுள், இன்ஃபேக்ட் ஐ பிலீவ் இன் மிராக்கிள்ஸ், காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் வேஸ் ஆர் வெரி ஸ்ட்ரேஞ்ச். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அந்த வகையில் இந்த படம் எங்களுக்கு 14th ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாக மிஸ்டர் ஆகாஷ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் விஷ்ணு சாருக்கு பெரிய ரீஎன்ட்ரி தமிழில் கொடுக்கும். அதை விட யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த படத்தினுடைய மியூசிக் இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்குன்னு சொல்லிட்டு, நிச்சயமாக வாழ்க்கையில் ஒன்று வச்சுக்கணுங்க, இறுதியாக சொல்கிறேன், எப்போதுமே சக்ஸஸ் வித்தவுட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இஸ் லக். Success without positive attitude is luck, but success with positive attitude is achievement. So இந்த படத்தை பொறுத்தளவில் எல்லா மெம்பர்ஸ்க்குமே, என்னை சார்ந்த அத்தனை பேருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. அந்த பாசிட்டிவ் வைப் நிச்சயமாக நம்ம தியேட்டர்ஸில் பார்ப்போங்கிற நம்பிக்கையோடு என்னுடைய வீட்டில் என்னுடைய எஸ்எம்ஆர், என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. மற்றபடி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. முக்கியமாக நான் ரொம்ப வாழ்க்கையில் நண்பர்களை ரொம்ப நேசிக்கிறவன். ஏன்னா 2-3 விஷயங்களை தான் நம்ம விட்டு கொடுக்கூடாது, ப்ராமிஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு. இது 3 எது விட்டாலும் வாழ்க்கை ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். அதனால் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை விரும்புகிறவன். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக ப்ரெஸ், மீடியா, ஏன்னா இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸும் சரி, டைரக்டர்ஸும் சரி, எப்படி வேணாலும் அற்புதமான படங்களை எடுக்கலாம். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நல்ல படத்தை உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஹீரோ சூப்பர் ஹீரோ ஆகிறது, சூப்பர் ஸ்டார் ஆகிறது எல்லாமே எல்லா மீடியா கையிலையும் ப்ரெஸ் அவங்க கையில் தான் இருக்குது. குட் ஈவினிங் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. No, I heard all of that from நான் நிறைய டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து கேட்ட விஷயம் தான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும், சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஹாப்பி that we're just 10 days away from release. So big thank you to the whole team. I've had a wonderful experience and I'm sorry, everything's just coming back to me. Vishnu sir, a big thank you to you. ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடட். அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணேன், பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார். அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் விருமனில் எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்பில் சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் கேமல் எவ்வளோ நம்பிக்கைன்னா, we had 2 narrations அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரவானில் கூட இல்லைங்க, நேராக
ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு, இதான் உன் டைலாகு போ அப்படின்றவாரு. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி புட் மீ ஆன் த ஸ்பாட், பட் I felt I learned so much in that space that sir gave to me. So thank you so much, and I hope I've done justice to Diya's character in this movie. And Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Brito sir. Hats off, sir, for pulling off such a huge project. Honored to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you. Anu ma'am, for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you, thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neelan sir, the writer. Hi sir. And today is Yuvan sir's day. நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ அகேன் ஐ திங்க் ஐவ் பின் பிளெஸ்ட். ஸோ சார் ஐம் கெட்டிங் விண்டேஜ் வைப்ஸ். இப்போ கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம், விண்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும். ஸோ சூப்பர் ஹாப்பி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் ஐ ஹோப் யூ டூ. அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மை அதர் கோ ஸ்டார் எஸ்கே சார். வணக்கம் சார். நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்றைக்கி வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் நிஜமாக அப்படியே அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஏங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க, அப்படியே மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போலேருந்து. சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். And my second movie, he was my co-star, and I'm so happy that you're here today for this event, sir. Thank you. Decent பேசுறேன் பாத்தீங்களா? Thank you, sir. Thank you so much to everybody. I really hope you enjoy this movie. எங்க அம்மா and my best friend, my brother, everybody are here today. Thank you guys so much. Love you guys. Thank you. ஹாய், நல்லா இருக்கீங்க? ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுற மாட்டோம்ல உங்களை. எப்படி விடுவோம்? பாருங்க நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டுருவோம். இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்து யுவன் சாரோடைய மியூசிக்கில் பாட்டை பாடிருக்கீங்க விருமன் படத்தில். அதே மாதிரி யுவன் சாரோடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடல் அது? ஆக்சுவலி விருமன் படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம். அங்கேயே நான் அந்த பாட்டு நான் அவர் கூட பாடினேன். சாங் லூசு பெண்ணேன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயே பாடினோம். தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்பவுமே வைப் பண்ணுற சாங்காக இருந்தது அது. அப்புறம் இந்த எவன்டி ஒன்றை பெத்தான் இந்த மாதிரி அவரோட லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும், ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டில் ரொம்ப இல்லை. பாருங்க நான் டீசெண்டாக எவ்வளோ குவாய்ட்டாக பேசிட்டு இல்லைங்க, இதுதாங்க ரீசெண்டாக நல்லா இருக்குது, சூப்பராக. ஆக்சுவலாக என்னன்னாங்க, யுவன் சார் பாடல்னாலே அதுக்கு பின்னாடி அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போகாதே பாட்டு கேட்டு எனக்கு ஒரு மெமரிஸ் வரும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணி ஊரை விட்டு போச்சு, அப்போ நான் போகாதேன்னு பாட்டு பாடினேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் யுவன் சாரோடைய பாடலுக்கு வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டவங்களுக்கு மெமரிஸ் வரும்னா என்ன பாட்டு? ஒரு சாங் அண்ட் அதோட அசோசியேட்டா இருக்க ஒரு மெமரி. Oh God, I feel Yuvan sir has like a go-to song in every situation in your life. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாங்காக கேட்குறீங்க, ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பி வைப்பாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஐ திங்க் ஃபார் எவ்ரி திங் யூ கிவன் அஸ் கில்லர் ட்ராக்ஸ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். எங்கள் ஸ்பாட்டில் போடாதீங்க. இல்லைங்க, கண்டிப்பாக நானே சொல்கிறேங்க. சில பேர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களே லவ் ஃபெயிலியர் ஆகணும்னு நினைக்கிறது யுவன் சார் பாட்டை கேட்டால் தான், அப்போ தான் அந்த லவ் ஃபெயிலியர் வைப் அனுபவிக்க முடியும். இந்த பாயிண்ட் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வைப் இருக்கும். ஆமாம், இந்த பாயிண்ட் நான் சொல்லே ஆகணும் சார். உங்கள் பாட்டில் கேட்கும் போது லவ் பண்ணலனா கூட லவ் ஃபீலிங் வந்துடும், லவ் ஃபெயிலியரே ஆயிருக்காது, அப்பயும் அழுகழுகையாக வரும். வை சார்? சார் எனக்கும் அந்த வியாதி இருக்குது சார். ஒய் சார்? நான் எனக்கும் அந்த பாடகர் லவ் வருது, அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்த மேலே லவ் வருது சார். இதுதான் சார் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. வாட் இஸ் த சொல்யூஷன் டு ரிசால்வ் இட்? இல்லை, நீங்கள் அந்த பாட்டை பாடியிருப்பீங்க, அதனால தான். இல்லை, நான் பாடுறது கேட்குறது மட்டும்தான். ஆக்சுவலாங்க பொங்கலுக்கு எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும், ஆனால் இந்த பொங்கலுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லார் படமும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுடைய கேம் சேஞ்சர் வருது, ஸோ உங்களுடைய நேசிப்பாயா வருது. நினச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு. என்ட்ராகும் போது கூட 2-3 பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, என்ன இந்த தடவை சங்கர் சார் வர்சஸ் அதித்தி சங்கரா. வேர்சஸ்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல்.
ஸோ ஹோப் யூ என்ஜாய். ஆல்சோ ஒன் மோர் திங், இட்ஸ் குட் டு பி பேக் இன் மை ஸ்கூல். ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பி பேக் ஹியர் டு செலிப்ரேட் மை ஆடியோ லான்ச். ஸோ தேங்க்ஸ் ஃபார் whoever picked this venue, guys. Good இப்போ job. கூட இது ஆனுவல் டே மாதிரி தான் இருக்கு. சரத் சார் ஹெட் மாஸ்டர் மாதிரி உட்காந்து முத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சதி, தேங்க்யூ ஸோ மச். Thank you all so much. I love you, love you. Yeah, so happy to be here. நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து we've given our best. I don't want to keep ஒரு நேமாக சொல்ல வேணாம், because we have, you know, all of us are saying the same thing. So right from the கதை கேட்டதுலேருந்து I knew that this film will be, you know, in people's heart அப்படின்றது எனக்கு தெரியும். And I mean, Akash has done a great job and Aditi also. So it's a heart-touching film எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, which will have a lot of actions and everything else. And obviously me and Vishnu ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்று சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் லைக் ஸோ ஹாப்பி பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் லாங்குவேஜ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. ஒரு கம்போசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர்ஸ் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ Xavier sir for having me in this film. Thank you. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக விஷ்ணு சார் யுவன் சார்னாலே வந்து எப்படின்னா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ. அதே மாதிரி நேசிப்பாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்துருக்கு, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். உங்ககிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கலாம்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தென்றல் வந்து பாட்டிலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனை கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். நான் சொல்லணுமா? ஆமாம் சார், நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ நான் தான் சார் விஷ்ணுவர்தன் சார் டேரக்டர். நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனை கேட்டுட்டு அப்பாவோடைய சாங் எந்த சாங் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுவோம். ஆமாம் சார். ஓகே சார். முதல்ல வந்து ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சார், மாசா. அதுக்கு என்ன பாட்டு சார் எடுப்பீங்க? மோட்டக்கால பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாட்டுங்க. இப்போ வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ பட் ஆனால் விஷ்ணுவர்தன் இப்படி சொல்லவே மாட்டாரு. அவர் எப்படி அவரை துடிச்சிட்டு அப்படியே குதிச்சிட்டு அப்படி யூனோ திஸ் கேரக்டர் யூ எஸ் சார் அப்படி பண்ணா போடியம்ல முட்டி இடிச்சு அந்த ஃபாஸ்ட்ல சொல்லணும். அப்படி சக்க 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 அப்படி போயிட்டே இருக்கணும். ஓ அப்படியா? ஓகே யுவன் ப்ரோ, யா நெக்ஸ்ட் ஐ கேன் சே தி சாங். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுவன், நம்ம வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ முதல்ல பார்க்கறாரு, என்ன டியூன் என்ன சாங்? என்ன சாங் சொல்லணும்? அப்பா சாங் தானே நிறைய இருக்கே. ஹீரோயினை பார்க்கறது ஏதோ அந்த மாதிரி வேணும். தீண்டும் போவது. சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் லவ் சொல்ல போறாங்க சார். இந்த லவ் சொன்னா ஒரு பாட்டு, என்ன பாட்டு உங்களுக்கு சார்? கொடியிலே மல்லிகைப்பூ. சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோக்கு பிடிக்கல சார். சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்போ லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்பில் என்ன பாட்டு சார்? பிரேக்கப்பா தளபதியா? வாட் சாங் ஹெல்ப் மீ. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. சூப்பர் சார். லாஸ்டா ஒரு டுயட் சார். டுயட் எப்படி? ஃபாஸ்ட் டுயட்டா ஸ்லோ டுயட்டா? சார் ஸ்லோல ஒன்று சொல்லலாம், ஃபாஸ்ட்ல ஒன்று சொல்லலாம். ஓ ஃபாஸ்ட்ல என்ன சொல்லலாம்? அடியே உன நெல்லு நான் நிற்காதடி, அப்புறம் நான் தேடும் சிவந்து போகுது. சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப நன்றி சார் கேட்டோன்னே சொன்னதுக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்துட்டு இருக்கோம், உங்கள் மியூசிக் சென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி உங்கள் காஸ்டியூம் சென்ஸும் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு சார். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன் சார், யுவன் சார் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் 899, பேண்ட் 499, ஷூ 399 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடு போட்டே போடுறாங்க சார். அந்த அளவுக்கு ட்ரெண்டியாக காஸ்டியூம்லாம் பண்ணுறீங்க சார். சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூ. ஸோ மற்ற படத்துலேருந்து பாடியாச்சு, நம்ம படம் நேசிப்பாயா பொங்கலுக்கு வருது, அதுலேருந்து ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா தென் பாடிடுவோம். சூப்பர் சார்.
ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுத்தலாம் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா சார் அவர்களுக்கு. This is actually one of my favorite song. I think இந்த படத்தில் கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணது. ஸோ லைக் hope you guys like it. ஒரு புக்கை படிக்கும்போது 21 வால்யூம் 30 வால்யூம்லாம் படிச்சு முடிச்சிட்டு அவருக்கு எனக்கு டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்ட்ரி பற்றி என்ன கேட்கனாலும் நீலன் கிட்ட தான் கேட்பேன். ஸோ நீலன் கிட்ட தான் அவர் சொல்கிறத கேட்டு என்ன கதை வேணாலும் எழுதலாம். நீலன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் எ கிரேட் சப்போர்ட். ஐ டோன்ட் நோ ஹூ ஐ மிஸ்ட், ஐ டோன்ட் நோ, அண்ட் ஆல் மை சிங்கர்ஸ். விஜய் சார், பாவி அவர் வந்து சொல்லணும் பயங்கர அவர் வந்து பயங்கர கோவமாக இருக்கார் நினைக்கிறேன் என்கிட்ட. விஜய் ஆக்சுவலாக விஜய் எப்பவுமே எனக்கு விஜய்க்கு சண்டை நடக்கும். ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புழிஞ்சு எழுதுவார். ஆக்சுவலாக கண்ணாமண்ணான்னு புழிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு. நம்ம சீரியஸாக போயிட்டேன், அண்ணா இதெல்லாம் வேணாண்ணா, ரொம்ப சிம்பிளாக எழுதலண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வச்சுலண்ணா, என்னையா நீ எழுத விட மாட்டேன்ற, எதுவுமே பண்ண விட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அப்புறம் பாரு இவன் சொல்லிட்டு இது வந்து சின்ன புள்ள போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பார். ஆக்சுவலாக அண்ட் விஜய் has written most of my songs and has done lovely job. He is not here today, but still. And Vikram, thank you so much, Vikram. Thank you so much for being part of it. எனக்கு என்னன்னு தெரியல, because I've seen lot of your stand up comedies, I've seen lot of your shows actually. உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு விக்ரம், அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல. அந்த மீட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஆக்சுவலி உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில். ஐ திங்க் இந்த படத்தில் நீங்கள் யூ ஹவ் டன் இட் and you'll be doing much more in many more films, Vikram. Thank you so much. I think ரொம்ப பேசிட்டேன் Bala, and I love you Bala again. I love you always sir. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், நான் Bala is coming அப்படின்னு கேட்டுட்டு ஆமா Bala is coming. Then I asked about you also. Thank you so much for being a great support. And thank you so much everybody, and I hope you guys see the film and really enjoy the film. Thank you all. நிச்சயமா சார், கண்டிப்பா நேசி இல்லை சார், கரெக்டாக தான் சார். என்ன சார் அப்படிலாம் இல்லை சார். நேசிப்பாயா ஜனவரி 14 எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். எப்படி நீங்கள் ஈவினிங்லேருந்து ஓடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் படமும் வேறு லெவலில் ஓட போகுது சார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதை வெயிட் பண்ணி 14 பார்க்க போகிறோம். உங்கள் வெற்றி பட வரிசையில் நேசிப்பாவும் கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன் சார். எப்பயுமே இந்த இடத்த நான் விடுறதா இல்லை சார், ஏன்னா எப்பயுமே நீங்கள் இருந்தீங்கனால யுவன் சார் 2 பேர் சேர்ந்தாலும் இந்த இன்டர்வியூ கன்ஃபார்ம் மில்லியன் வியூ தான். நிறையா நான் பார்த்துருக்கிறேன். இந்த மொமெண்ட்டை நான் மிஸ் பண்ண விரும்பல சார், ஏன்னா எப்பயுமே நான் நிறையா பார்த்துருக்கிறேன். மிக்ஸி ஜார் மாதிரி நீங்கள் 2 பேர் சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ இந்த தருணத்தை நான் விடுறதா இல்லை. என்ன இப்போ இவனை கூப்பிடணுமா இப்போ? ஆமாம் சார், அதானே? ஆமாம் சார். ஆக்சுவலாக இப்போலாம் 7 நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் 2 பேர் 7வதுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்தாலே வேற லெவலில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட் தான். அதே மாதிரி இப்போ என்னன்னா சார், யுவன் சார் ஐ லவ் யூ வெரி மச். உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த கேங்ஸ்டரை யாருக்கு பிடிக்காது? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், we all love this gangster. சார் ஆக்சுவலாக காவல்துறையே டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும்தான். சரிண்ணா, எல்லாருக்குமே அந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டில் விரும்பி கேட்குறாங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு. சார் ஆக்சுவலாக உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் சார் யுவன் சாரை பற்றி. ஏன்னா உங்கள் படபாணியில் நான் போயிடுறேன். யுவன் சாரை பற்றி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு எங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்கள் சார். பயங்கர டார்ச்சருங்க, சத்தியமாக சொல்கிறேன், பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ டார்ச்சர். என்ன கூப்பிட்டு எப்போ பார்த்து ப்ரோ எப்போ பிரதர் ஐ ஹேவ் a song brother I need to really get we need to learn. Okay bro, no problem, it's okay. ஏதோ உயிரை போயிட்டு இருக்கோம் மனுஷனுக்கு. மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் ஆக்சுவலாக. ஆனால் உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னி பெடல் ஏற்றுற ஒன்று விட்டா இவன் கிட்ட நிறைய கேட்டிருக்கேன். இந்த பாருங்க அதே மாதிரி சிரிப்பு பாருங்க, கேங்ஸ்டர் எதை ஏற்றிட்டு வந்திருக்காங்க எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் ஒன்று சொல்கிறேன், high on music bro. You're high on music bro, you're high on music. நிஜமாக சொல்கிறேன் பலா, ஹை ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது. அடிச்சு எதனா தூக்கி அடிச்சலான்னு போல தோணும் ஆக்சுவலாக. இவர் மட்டும் அந்த பாருங்க பயங்கர கூலாக இருப்பார் ஆக்சுவலாக. அடிச்சுட்டு இருக்கும் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு எப்படி பண்ணுறாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்தில் சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு நடிக்கலாம், கொஞ்சம் மாதத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல். அக்மார் ISI முத்திரை குத்துன காம். அது எப்படி இருக்காருன்னு எனக்கு சத்தியமாக இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலாக. ஆக்சுவலி இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலாக. இஸ் அ ட்ராக் டீலர், இஸ் அ கேங்ஸ்டர், எல்லாமே. யுவன் சாரும் கூட வியாபாரி ஒன்று, சும்மா 2 பேருமே பின்னிடுவாங்க. ஸோ நிறையா நான் பார்த்துருக்குறேன் சார். ஆக்சுவலாக எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? என்னது கேமரா பார்த்து பேசுங்க. கேமரா ஓகே. எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமாக ஒரு 2 வார்த்தை பேசுவார், அதுக்கு மேலே பேச மாட்டார் அப்படின்னு. அராத்துங்க, இது நம்பர் 1 அராத்து. சத்தியமாக சொல்கிறேன், பிராட் டு த கோர். ப்ராங்க் யுவன் மாதிரி ப்ராங்க் பண்ணுறது வந்து யாருமே ப்ராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இவர் வந்து குவாய்ட்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது இவர்.
சரி ரெண்டு ஆப்போசிட்டா பயங்கர டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலா. பட் வி ஸ்டில் லவ் ஹிம் சோ மச். ஏன்னா அந்த கீபோர்டில் மட்டும் கையை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இந்த கொட்டுதுன்னு தெரியல, கொட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன் சார். யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு, யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் ஃபோன் பண்ணி, பிரதர் ஐ பிளான் டு ப்ரொடியூஸ் அ ஃபில்ம் பிரதர்ன்னு. பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், சொல்லுங்கண்ணே. நான் பிரேம் ஜெய் ஹீரோவை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பயங்கர டவுட்டு, ஏன்னா யுவனுக்கு கழட்டிக்கிச்சானு. ஏன்னா யுவன் ஜென்ரலாக ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாது அது மாதிரி, ஆனால் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன், சரி பிரேம்ஜிக்கு வந்து ஏதோ பண்ண சார், ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசின் தான், எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டு பிராங்க் லைவ் கால். ஆக்சுவலாக லைவ் கால். நானும் இல்லை பிரதர், ஒன்னே ஒன்று கேட்டேன், பிரதர் ஐ யூ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமாவே உனக்கு படம் பண்ணணுமா? பக்கத்தில் பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு வேற போயிடுமே, ஸ்டுடியோலேருந்து ஃபோன் பண்ணுறேன். தம்பியோட காசு போயிடுமே, எதுக்கு பிரதர் ஐ யூ வெரி ஷுவர் அபவுட் எல்லாம் கிடையாது. பயங்கரமான பிராங்க், இதை விட பயங்கரமான பிராங்க் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நானும் வெங்கட் போயிடுவோம். நான் வந்து ஓட்டிடுவேன் இவன்கிட்ட, வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸாக இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல, உன் பார்வை மேலே பட்டான் தூசியாகின்றேன், அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது விபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. யுவனை மாட்டி விடணும், ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி விட்டுணும். வெங்கட் பிரபு நிற்பாரு கரெக்டாக ஸ்டுடியோக்கு போகும்போது, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. பாட்டு போட்டாச்சா உனக்கு? பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவன் அங்கே உட்காந்து, விக்கெட் உன்னை விட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இவனை மாட்டி விட்டு. விக்கெட்ல என்ன நிஜமாவா? உனக்கு போட்டிருப்பாயா? அவன் கண்டிப்பாக உனக்கு போட்டிருப்பான், அவனுக்கு கண்டிப்பாக உனக்கு போட்டிருப்பான். அந்த பாட்டு போடு ஈஸியாக இவனை மாட்டி விட்டுருவான். அது மாதிரி யார்கிட்ட வேணாலும் மாட்டி விட்டுருவேன் சும்மாவே. நிஜமாவே எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நல்ல மியூசிக் எனக்கு கொடுப்பாரு. நான் எல்லா டேரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன் ஆக்சுவலாக, மாட்டி விட்டுருவேன் இவன்கிட்ட. எப்போ உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் நான். சூப்பர் சார். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் 7 ஜென்மத்துக்கும் தொடரணும் நான் கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் ஃபார் விஷ்ணு சார் அண்ட் யுவன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு எங்கள் பட ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன், ஹீரோ ஃபங்க்ஷன்லேயும். ஒரு நாள் மிட் நைட்டில் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன். ஒரு நாள் நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை. சார் நான் உங்கள் முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும் பொழுது உங்களோட அந்த வின்டேஜ் வைப் இருந்து சார். இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார். கேட்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார். உங்களை ஏன்னா என் காலேஜ் டைம் சார். உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைம்லாம் என்னுடைய காலேஜ் டைம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு நீங்கள் எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சிச்சுவேஷன் சாங்காக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் சார். நாங்கள் அப்படி அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது, இப்போ பாட்டை கேட்கும்போது எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்த அந்த பொண்ணு அவள் போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார். அது வி ஆல்வேஸ் லவ் யூ சார். வி ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ்லி ட்ராக்ஸ் சார். இந்த படத்துலையும் சூப்பராக இருந்தது. அண்ட் நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே. நேசிப்பாயா எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ஜானர்ஸ் கண்டினியூஸாக ஹிட் ஆனால் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும். அண்ட் நிறைய ஹாலிடேஸ் இருக்குது. டெஃபினட்டாக இது பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு இன்னும் நிறையா ஃபிலிம்ஸும் வருது. எல்லா ஃபிலிமுக்கும் என்னோடய விஷஸ் எல்லாமே சேர்ந்து தேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாபகரமான ஒரு பொங்கலாக இந்த வருஷம் இருக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் இன்வால்வ் ஆன அத்தனை பேருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அண்ட் கல்கி, ஹாய். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஐ மீட்டிங் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐவ் சீன் ஆல் யுவர் பர்ஃபார்மன்ஸஸ். வெயிட், ஐ ஃபர்காட் 2 lines. தமிழ்லேயே சொல்லிடுறேன். உங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ. அண்ட் ஹாய் ஷிவ், ஐ saw you in ஷேர்ஷா. யூ ஆர் டூ குட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஏஞ்சலின் அண்ட் பாலா. சூப்பராக இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது பாலா உங்களோடது. நீங்கள் ரொம்ப நேரம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டி இருக்குன்றதுனால தான் நான் டக்குன்னு வந்துட்டேன். இல்லைன்னா அது ஒரு 1/2 hour போகும். ஸோ உங்களுடைய பணியை குறைப்பதற்காகவே. பணி சுமையை கம்மி பண்ணி. ஏன் ரொம்ப சோகமாக இருக்கு பாலா? இல்லை அண்ணன் சோகமான இல்லை, நல்லா பண்ணிட்டு நாங்கள் லட்சத்தில் வாங்குறோம்னு சொல்லிட்டீங்க. அதுதான் யூடியூப் தமிழெல்லாம் வரும் எல்லாத்துலேயும். இப்போ என்ன வாங்கலன்னு வேற சொல்லுவீங்களா நீங்க? அண்ணா லட்சத்தில் வாங்கலண்ணே, அடுத்து வேலை கிடைக்கும்போது அச்சத்தில் தான் ஒரு ஆங்கர் வாங்கிட்டு இருக்கோம். ஆமாண்ணே. ஆக்சுவலாக பரவாயில்லண்ணே, ரொம்ப
வசதியாக போச்சு, எங்கள் சம்பளத்தெல்லாம் ஏற்றி விட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆல்வேஸ் லவ் யூ. ஏன்னா வந்ததுலேருந்து உங்களை பார்த்துட்டே இருந்தேன், நீ கூட என்ன அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்ததுலேருந்து பெட்ரோல் பங்கில் ஜீரோ பார்க்குற மாதிரி உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே, சீரியஸாக செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு மை மேக்கப் மேன். தேங்க்யூ கணபதி அண்ணா. என்னண்ணா ஏதோ நல்லதாக தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா தமிழ்நாட்டு நாயகன்னு சொல்கிறாங்க. ஓகே, நன்றி நன்றி. சூப்பர்ண்ணே. கண்டிப்பாக அமரன் வேறு லெவலில் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் மட்டும் ஜெயிக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு கூட இருக்கவங்களும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த விழாக்காக நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்ஸ் லாட். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்மளுடைய கோலிவுட் ஃப்ரெண்ட்ஸ் சிவகார்த்திகேயன் நடக்காது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதர்வா ப்ரோ, நான் வந்து உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை, ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் நம்ம பட ஃபங்க்ஷனுக்காக நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். நிறைய இருக்குது உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல. நாங்கள் அப்படியே பூஜையில் மீட் பண்ணுறது, ஷூட்டுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்குது. பட் ஒன்று மட்டும் சொல்லலாம், இந்த படம் அதர்வாவோட ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும், ஆப்வியஸாக நம்ம நடிக்கிற ரோல். அதுக்கு ஈக்குவலாக எனக்கு அதர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதர்வா பிடிச்சவங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமாக they will feel very very proud. அந்த